ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தளவுல எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இதுல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த சீசனை விஜய் சேதுபதி எப்படி கையாள போறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில இருக்குது. அந்த கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மணிமேகலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க, விஜய் சேதுபதியோட மகள் வர்றாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அந்த வகையில இந்த சீசன்ல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கறத ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது முதல்ல மணிமேகலை இந்த ஷோக்குள்ள போறாங்களா அப்படிங்கறத பாத்திரலாங்க. இந்த கேள்வி எழும்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு இணையத்தை கலக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா மணிமேகலை அப்படிங்கிற ஒரு தனி நபர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஜய் டிவியே கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மணிமேகலை குக் வித் கோமாளி ஷோல இருந்து வெளிநடப்பு பண்றாங்க. அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது. விஜய் டிவில குக் வித் கோமாளி ஷோல வேலை பார்க்கணும் அப்படின்னா பிரியங்கா என்ன டாமினேட் பண்ணாலும் அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. எதிர்த்து பேசினா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்களுக்கு ஜால்ரா அடிச்சாதான் அந்த ஷோவையே பண்ண முடியும். அவங்களை எதிர்த்துக்கிட்டோம் பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னா விஜய் டிவில எங்கேயுமே வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்ததாகவும், என்ன பொறுத்தளவுல அப்படி ஒரு ஆளுக்கு ஜால்ரா அடிச்சுதான் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை வெளிநடப்பு பண்றாங்க. அதுக்கப்புறமா மணிமேகலைக்கு ஆதரவா மக்கள் எல்லாருமே களமிறங்குறாங்க, பிரியங்காவை கழுவி ஊத்துறாங்க. இவ்வளவு நடந்த பிறகும் 4 நாளா பிரியங்கா சைட்ல இருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படல. அதுக்கப்புறமா மணிமேகலை சொல்றதுதான் உண்மை, விஜய் டிவில பிரியங்கா தான் பெரிய ஆளு, பிரியங்காவுக்காக விஜய் டிவி என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி விஜய் டிவில வேலை பார்க்கிற எல்லாருமே பிரியங்காவுக்கு சொம்பு தூக்கிட்டு கிளம்புறாங்க. பிரியங்கா ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொம்படிக்கிறாங்களே தவிர மணிமேகலை சொன்னது பொய், அப்படி ஒரு சம்பவம் நடக்கல அப்படிங்கிற வார்த்தைகளை எவனுமே சொல்ல மாட்டேங்கான். அந்த வகையில இன்னைக்கு வரைக்கும் பிரியங்காவை மக்கள் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற சொம்புகளையும் தெரிக்க விடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல மணிமேகலையை பொறுத்தளவுல கெத்தா மாசா அவங்களோட சேனல்ல அவங்க வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி சோசியல் மீடியால மணிமேகலை ட்ரெண்டா இருக்கிறதுனால இந்த மணிமேகலையை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டா இந்த சீசன் வேற லெவல்ல டிஆர்பி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி ஐடியா பண்றாங்க. அதனால மணிமேகலை கிட்ட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்திகள் அடிபடுது. ஆனா அதுல எந்த அளவு உண்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. மணிமேகலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க வீடியோக்கு கீழேயுமே அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே பதிவு பண்ணது அப்படிதான். அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல உங்களை காலி பண்ணும் அப்படிங்கறதுக்காக நிறைய ஜால்ராக்களை இறக்குறாங்க. உங்களுக்குமே பணத்தாசெல்லாம் காட்டி பிக் பாஸ்குள்ள போக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒட்டு மொத்தமா உங்க மேல இருக்கிற மரியாதைய காலி பண்ணிருவானுங்க. எப்படி ஜூலிய காலி பண்ணானுங்களோ அதே மாதிரியே மணிமேகலையை காலி பண்ணிருவாங்க. அதனால நீங்க பிக் பாஸ்குள்ள போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி மணிமேகலையோட ரசிகர்கள் மணிமேகலை கிட்ட வேண்டுகோள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மணிமேகலை பொறுத்தளவுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா தெளிவா முடிவு இருக்கிற ஒரு நபர் பிக் பாஸ் ஷோக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த வகையில மணிமேகலை வர்றாங்க அப்படிங்கிற செய்தி கிட்டத்தட்ட ரூமர் அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்தளவுல மணிமேகலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதே நேரத்துல விஜய் டிவியை பொறுத்தளவுல இந்த வாட்டி தெரியாத நபர்களை பிக் பாஸ்குள்ள விடலங்க. எப்படி பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் நடந்த பிரச்சனை சோசியல் மீடியால இந்த அளவு வைரல் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 பொறுத்தளவுல டிஆர்பில ரொம்பவே கீழே தான் இருந்தாங்க. ஆனா மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா இந்த வாரம் டிஆர்பில எகிரி நிக்குது. அந்த வகையில விஜய் டிவி பிரபலங்களை மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடுவோம், அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டாலே டிஆர்பி வேற லெவல்ல போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசனோட போட்டியாளர்கள் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த சீசன்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். முதல்ல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதியோட மகள் சச்சிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்களாம். இவங்க உண்மையான மகள் கிடையாது, மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளா நடிச்சவங்க. அவங்கள பொறுத்தளவுல அவங்க கொடுக்குற பேட்டிகள்ல விஜய் சேதுபதியை இன்னைக்கும் என்னோட தந்தையா தான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. என்னமா தந்தை மகள் பாசம் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேண்டாமா? போன சீசன்ல இதே மாதிரிதான் மாயா கமலஹாசன் சார் கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க, கமல் சார முடிச்சு விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. பாவம் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இதுதான் முதல் சீசன். இந்த சீசன்ல தந்தை மகள் பாசம் எல்லாம் சொல்லி விஜய் சேதுபதியை முடிச்சு விட்டுறாதீங்கப்பா அப்படிங்கறது தான் நம்மளோட கருத்தா இருக்குது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்ச 3 நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுதுங்க. முதல்ல இருந்தே அருண் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு அப்படிங்கிற சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் போன சீசன் டைட்டில் வின்னரான அர்ச்சனாவோட ரெக்கமெண்ட்ல தான் அருண் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்பட்டுச்சு. அதே சீரியல்ல வில்லியா நடிச்ச பரினாவும் உள்ள போறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டுச்சு.
இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த சீரியல்ல ஹீரோயினா நடிச்ச ரோஷினி ஹரிப்பிரியனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. அதாவது போன சீசன்ல வினுஷா வந்த மாதிரியே இந்த சீசன்ல ரோஷினி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்கப்பா. என்னப்பா கலரா இருந்தா மட்டும்தான் அழகா, கருப்பா இருந்தாலும் அழகுதான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. யாருமே கருப்பா இருந்தா அழகு இல்லைன்னா சொல்லுங்க, அவங்களோட நடத்தை தான் அவங்களுக்கு அழகு. அவங்க என்ன விதத்துல நடந்துக்கிறாங்களோ அதுதான் மக்களுக்கு பிடிக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அந்த வகையில ரோஷினி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா காமெடி ஜாம்பவான் செந்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இதெல்லாம் நம்பாதீங்க, அவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட 73 வயசு ஆச்சு. இதுக்கு மேல அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறாரு? பவா செல்லத்துறை மாதிரி ஒரு வாரம் இருந்துட்டு 2வது வாரம் வெளியே போறேன்னு வேணா சொல்லுவாரு. மத்தபடி அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கறது தான் நம்மளோட கணிப்பு. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரியே பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்ச விஜய், விஷால், அக்ஷிதா இவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நடிகை பூனம் பாஜ்வா இந்த சீசன்ல கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல நடிகர் கார்த்திக் குமாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. அதாவது இவரை பொறுத்தளவுல விஜய் சேதுபதிக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது, 2 பேரும் எதிரிகள். ஒரு கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே கார்த்திக் குமாரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத வேற யாருமே சொல்லல, கார்த்திக் குமாரோட எக்ஸ் மனைவியான சர்ச்சை பிரபலம் சுசித்ரா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில கார்த்திக் குமார் உள்ள வர்றாரா இல்லையா அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா செல்லம்மா சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா பண்ண அர்ணவ், அன்ஷிதா இந்த 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இவங்களை பொறுத்தளவுல இவங்களுமே மிகப்பெரிய சர்ச்சை பிரபலம் அப்படின்னே சொல்லாங்க. அதாவது இவங்க 2 பேரும் எப்போ செல்லம்மா சீரியல்ல ஜோடியா நடிக்க தொடங்கினாங்களோ அப்போ இருந்து அர்ணவ் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்து ஒரு முக்கோண குடும்ப சண்டையே நடந்துச்சு. இது சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அர்ணவ் கைது செய்யப்பட்டார், இப்ப ரிலீஸ் ஆயிருக்காரு. அந்த வகையில இவங்க கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சர்ச்சையை கிளப்புவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த ஜோடி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோயா, டிடிஎஃப் வாசன். இதுல ஜோயாவை பொறுத்தளவுல குக் வித் கோமாளில வந்திருக்காங்க. இவங்க தான் அடுத்த ஓவியா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து எப்பா சோயெல்லாம் ஓவர் ஆக்டிங் பா, பேசுறத பார்த்தாலே கடுப்பாகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி 2 தரப்பு ரசிகர்கள் இருக்காங்க. அதே நேரத்துல டிடிஎஃப் வாசனை பொறுத்தளவுல அவரை தெரியாத ஆட்கள் இருக்கவே செய்யாது, வாய் கொடுத்து வாங்கி கிட்டுறதுல மன்னன் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் சர்ச்சைகளை கிளப்ப போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சை பிரபலம் நடிகர் ரஞ்சித்தும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இவரை பொறுத்தளவுல அதிகப்படியா நாடக காதல் அப்படிங்கிற மாதிரி டாபிக்க பேசுவாரு. காதலுக்கு இவர் எதிரி, அது மட்டும் இல்லாம ஜாதி வெறியர் அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடகங்கள்ல ரஞ்சித்துக்கு எதிரா பல பட்டாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவரையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு காதல் மலரும், அந்த இடத்துல ரஞ்சித் ஏதாவது வாயை திறப்பாரு, இதனால டிஆர்பி எகுரும் அப்படிங்கிற மாதிரி இவரையும் எடுத்து போட்டுருக்காங்க. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் ஜெகன். இவரை பொறுத்தளவுல அயன் படத்துல நடிச்சிருக்காரு, இந்தியன் டூல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருமே செமையா காமெடி எல்லாமே பண்ணுவாரு. இவரை பொறுத்தளவுல அதிக பட வாய்ப்புகள் கிடையாது, அதனால ஒரு கம்பேக் வேணும் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சை நாயகன் ரியாஸ் கானும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுதுங்க. இவரோட மகனும் இதுக்கு முந்தின சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா ரியாஸ் கானை பொறுத்தளவுல இப்ப சமீபத்துல பாலியல் சர்ச்சைகள் எல்லாம் சிக்கி இருந்தாரு. ஒரு நடிகை வந்து இவர் மேல புகார் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த பிரச்சனை கூட இப்ப சமீப காலமா தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சர்ச்சை பிரபலத்தையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதா சொல்லப்படுது. அடுத்ததான் ஆக்டர் சந்தோஷ் பிரதாப்பும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுது. இவரை பொறுத்தளவுல இவர் குக் வித் கோமாளி ஷோல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சர்பேட்டா, மூர்க்கன் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கட்டுமஸ்தான பாடியை வச்சிருப்பாரு. டாஸ்க்னு வந்துட்டா வெறித்தனமா ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்குக்காகவே ஒரு நபரை உள்ள இறக்கண மாதிரி இருக்குது. அதாவது சீசன் 4ல பாலா எப்படி அறியப்பட்டாரோ அதே மாதிரியே இந்த சீசன்ல இவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சுனிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்படுதுங்க. சுனிதாவை பொறுத்தளவுல சுனிதாவுக்கு அறிமுகம் தேவை கிடையாது. குக் வித் கோமாளி ஷோல கோமாளியா பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய டான்ஸ் ஷோல வந்திருக்காங்க. இப்போ அவங்க எதுக்கு பிரபலம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரியங்காவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுல மிகப்பெரிய ஜால்ராவா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜால்ரால இருந்து குரேஷியும் உள்ள போறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா குரேஷியை பொறுத்தளவுல இப்ப பின் வாங்கிட்டாரு. அவர் போட்ட, அதாவது பிரியங்காவுக்கு ஆதரவா அவர் போட்ட வீடியோல அவருக்கு நிறையவே நெகட்டிவிட்டி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா என்ன மொத்தமா காலி பண்ணிடுவானுங்க, அதனால நான் போல அப்படிங்கிற மாதிரி குரேஷி பின்வாங்கிட்டதாகவும் சுனிதா உள்ள போறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரியே பல சீசன்ல வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட தர்ஷா குப்தாவும் இந்த சீசன்ல கன்ஃபார்ம் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தர்ஷா குப்தா வந்தாங்க அப்படின்னா இந்த சீசன்ல கிளாமருக்கு பஞ்சம் இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல நீச்சல் குளம் எல்லாமே இருக்குங்கிறாங்க. வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல ஹீரோயினா பண்ண வினோத் பாபு, பவித்ரா ஜனனி இந்த 2 பேருமே ஜோடியா உள்ள போறதா சொல்லப்படுது. இதுல வினோத் பாபுவை பொறுத்த அளவுல அவருக்குன்னே ஒரு தனி ரசிகர் பட்டம்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய ஷோக்கள்ல வந்திருக்காரு. டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த சீசன்ல ஃபைனல் வர வருவாரு அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல பவித்ரா ஜனனியை பொறுத்த அளவுல ரொம்பவே அமைதியான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற நபர். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பிறகு உண்மையான முகங்கள் எல்லாமே வெளியே வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல காமன் கேட்டகரியில இந்த சீசன்ல காத்துக்கருப்பு கலை வர்றதா சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்த அளவுல எப்படியாவது டிஆர்பியை எகிர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு போட்டியாளர்கள் லிஸ்ட ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே மாறா இருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஒரே சீரியல்ல ஒர்க் பண்ணோம் அப்படிங்கறத மறந்துரும். 60 கேமரா இருக்குது அப்படிங்கறத மறந்துரும். நம்மள ஒருத்தன் பேசிட்டான் நம்ம திருப்பி பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தன்னிலை மறந்து பேசுவானுங்க. கண்டிப்பா சண்டைகள் வெடிக்கும். அந்த வகையில இந்த சீசன்ல டிஆர்பில எகிர விட்டுலாம் அப்படிங்கறதுதான் விஜய் டிவியோட கணிப்பா இருக்குது. அதே நேரத்துல நம்மளை பொறுத்தளவுலயும் சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னே சொல்லாங்க. ஆமாங்க, இந்த குக் வித் கோமாளி ஷோல இருந்து வெளியே வந்த மணிமேகலை போட்ட ஒரு போஸ்டுக்கே இந்த அளவு சோசியல் மீடியா தீப்பத்தி எரியுது அப்படின்னா கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறவங்க எல்லாரையுமே நார்மலா எல்லாருக்குமே, அதாவது சமூக வலைதளங்கள்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச அறிமுகமான நபர்களா உள்ள போறாங்க. எல்லாருக்குமே ரசிகர் பட்டாளம் இருக்குது. அப்படி இருக்கும்போது யாரு கூட அடிச்சுக்கிட்டாலும் வெளியே அவங்களோட ரசிகர்கள் அடிச்சுப்பாங்க. அந்த வகையில ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீசனை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு, இந்த சீசன்லயாவது டாஸ்க வெறித்தனமா வைப்பாங்களா இல்லனா பேசி சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி விடுவானுங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். போட்டியாளர்கள் லிஸ்ட பொறுத்தளவுல வெறித்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.